கன்னி ராசிக்காரங்கள் 7 ராகு இருந்தாலும் இதொன்றும் இப்போ அவங்களுக்கு இந்த வருஷம் அவங்களுக்கு அந்த அளவுக்கு தோஷம் செய்கிற மாதிரி இல்லை. ஏனென்றால் கன்னி ராசிக்காரங்களுடைய 10ஆம் வீடு தான் இந்த வருஷத்தில் பிறந்திருக்கிற வருஷம். திருவாதிரை நட்சத்திரம், அதாவது மிதுன ராசிங்கிறத உத்திர நட்சத்திரக்காரோட 10ஆவது இடம்தான். அப்போ அதுவும் அவங்களுக்கு நல்லதாக தான் அவன் தொழில் ஸ்தானத்திலே எல்லா விதമായ விருத்திகளும் கொடுக்கக்கூடிய வருஷப்பிறப்பு தான் இப்போ வந்திருக்கிறது. தங்களோட ராசியில் கேதுவும் கேது இருக்கும்போது நீங்கள் உங்களுக்கு மனச்சாஞ்சல்யங்கள், மனசாலே உள்ள பிரச்சனைகள் இதுகள் வர்றதுக்குள்ள வாய்ப்புகள். மனசு ஒரு திருடம் அல்லாத, மனசு தேவையில்லாமல் கவலைப்படக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் கருப்பசாமி, காளி இந்த மாதிரி சாமிகளை அவசியம் கும்பிட வேண்டி இருக்கும். அதுவும் செவ்வாய்க்கிழமை சாயங்கால வேளையிலே கும்பிடணும். வேப்பெண்ணையிலே விளக்கேற்றி கும்பிடணும். இல்லாமல் இருந்தால் குடும்பத்திலே நிம்மதி, மனநோய்கள், மனக்கவலைகளுக்கு வாய்ப்புகள் வரும். வாகன அபகடங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கெட்ட பேர் வாங்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைக்குள்ள வாய்ப்புகள் வரும். சுகவீனம், தொழில் பிரச்சனைகள் இது வரலாம். இப்படி வராமல் இருக்கிறதுக்காக நீங்கள் கண்டிப்பாக அம்மன், பிள்ளையார், காளி, கருப்பு இது மாதிரி உள்ள சாமிகளை நிர்பந்தமாயும் கும்பிட வேண்டி இருக்கணும். செவ்வாய்க்கிழமைகள் சாயந்தரத்தில் அவசியம் முடிஞ்சால் இந்த ராசிக்காரங்களோ இல்லைங்க அவங்க குடும்பத்தில் உள்ள மனைவியோ, குடும்பத்தில் உள்ள அப்பா அம்மா இவங்களோட நலத்துக்காக இந்த மாதிரி உள்ள பரிகாரங்கள் செஞ்சால் அதனோட தாக்கங்கள் குறையும். படிக்கிற குழந்தைகளுக்கு வெற்றி வாய்ப்புகள் உண்டு. மேல் படிப்புக்கு முயற்சிகளும் நடக்கும். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் தன்மேல் உள்ளவரிடம் வாக் பிரச்சனைகள், போட்டிகள், சண்டைகள் வரலாம். இதை புரிஞ்சுக்கிட்டு நடந்தால் இதுகளை தவிர்க்கவும் செய்யலாம். அவசியம் இந்த நான் சொன்ன மாதிரி சுவாமிகளை கும்பிட்டால் உங்களுக்கு இதிலே இருந்தெல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த நேரத்துக்கு அதிலே தவிர்க்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்கள் செவ்வாய்க்கிழமை மட்டுமல்ல, அஷ்டமி, தேய்பிராஷ்டமி, அமாவாசை போன்ற நாளுகளிலும் காளி, கருப்ப, அம்மன் இதுகளை கும்பிடுறதும் உங்களுக்கு நல்லது தரும். வியாபாரிகளுக்கு கவனமாக இருக்க வேண்டிய நேரம். வியாபாரத்திலே நஷ்டங்கள் ஏற்படுவதற்குள்ள வாய்ப்புகள் இருக்குது. கடவுள் பக்தியுடன் வியாபாரத்தை பண்ணுங்கள். செவ்வாய்க்கிழமைகள் நீங்கள் அவசியம் நல்லா கும்பிட்டுட்டு நீங்கள் உங்கள் வியாபாரங்களை நடத்துங்கள். பெரிய கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் தவிர்க்கலாம்.